இனிமேலும் நடத்துவார். இன்பராஜ் அங்கிள் மூலியமாக செய்த அற்புதங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இனி ஸ்டீஃபனா மூலியமாகவும் நடக்கும். இந்த சபைக்கு வரவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க, அற்புதங்களையும் காணுவார்கள், அநேக நன்மைகளையும் பார்ப்பார்கள். அதற்காக நன்றி செலுத்துவோம்.
குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. அவர் உள்ளத்துல எத்தனையோ பாடுகளை கிறிஸ்துவின் நிமித்தமாக சந்தித்தார். எத்தனையோ சூழ்நிலையில, நெருக்கடியான சூழ்நிலை, அவர் வாய் திறந்து ஒரு நாளும் அவர் சொன்னதில்லை. எல்லாவற்றையும் அவருடைய இருதயத்துக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அவர் விசுவாச வீரன் என்பதை அவர் வாழ்க்கையில் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அல்லேலூயா. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா. இருதயத்திலிருந்து அந்த தேவனுடைய தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரி சொன்னது போல அவர் மூலமாக ரட்சிக்கப்படும் ஜனம் அநேகம். அவர் மூலமாக ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள் அநேகம். அவர் மூலமாக ஊழியங்கள் எத்தனை ஏராளமான இடங்கள்ல ஆண்டவர் நடத்தினாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, உயிரோடு
சதையாக நரம்போடு நரம்பாக என் இரத்தத்தில் இரத்தமாக உடல் முழுவதும் கலந்தீரே உயிரிலும் கலந்தீரே உடல் முழுவதும் கலந்தீரே உயிரிலும் கரைந்தீரே உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே நினைவோடு நினைவாக என் கனவோடு கனவாக பேச்சோடு பேச்சாக என் மூச்சோடு மூச்சாக என்னிலே என்னை தேடினாலும் உம்மைத்தான் காணக்கூடுமே என்னிலே என்னை தேடினாலும் உம்மைத்தான் காணக்கூடும் உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே கலந்த இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே நீரின்றி ஒரு நொடியும் நான் வாழ்ந்திட கூடுமோ நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட கூடுமோ வாழ்வில் எதை இழந்தாலும் உம்மை இழந்திடுவேனோ வாழ்வில் எதை இழந்தாலும் உம்மை இழந்திடுவேனோ உயிரோடு ஓர் உயிராக ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. ஹல்லேலூயா. எனக்காக உயிரை தந்து உம் அன்பிலே விழ வைத்தீர். வருவேன் என்று போய்விட்டு என் நெஞ்சையே ஏங்க வைத்தீர். எனக்காக உயிரை தந்து உம் அன்பிலே விழ வைத்தீர். வருவேன் என்று போய்விட்டு என் நெஞ்சையே ஏங்க வைத்தீர். எப்போது நீர் வருவீரோ எப்போது உம்மை காண்பேனோ எப்போது நீர் வருவீரோ எப்போது உம்மை காண்பேனோ உயிரோடு
இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே கலந்த இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே. கண்களை மூடி ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீ நடத்தி வந்த அந்த பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை அன்பு மகன் ஸ்டீபன் அவர்கள் ஆண்டவரை நேர்த்தியாக எடுத்து நடத்தும்படியாக அவருக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இந்த பகுதியில் ஊழியங்கள் கட்டி எழுப்பப்பட, இதுல அநேக கிளை சபைகள் ஏற்பட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டருடைய தரிசனம் இந்த பகுதியில் ஒரு பைபிள் காலேஜ் கட்டணும்னு அவருக்கு ஆசை. ஹல்லேலூயா. எப்படியாவது அநேக மாணாக்கர்களை உருவாக்க வேண்டும் என்கிற அவருக்கு ஆசை, தரிசனங்கள். ஹல்லேலூயா. அதையெல்லாம் நம்முடைய தாசன் மூலமாக, ஒரு பிள்ளை மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகா இரக்கமும் மனதுருக்கும் உள்ள நல்ல தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாஸ்டரை நினைவு கூர்ந்து இந்த நாளை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஒரு நிச்சயமாய் வான் வீட்டில் அவரை சந்திப்போம் என்ற எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டரை குறித்து ஒரு வீடியோவை நாம் கேட்போம். அதன் பிறகு மற்ற நிகழ்வுகளை பார்ப்போம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வாழ்க்கையில் ஓடின ஓட்டத்தை முழுவதுமாக பார்த்ததில் கொஞ்சம் தான். ஹல்லேலூயா. ஏராளமான அப்பெல்லாம் வீடியோலாம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை ஏராளமாக பரலோகத்தில் பார்க்க முடியும் அந்த பலனை. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ரெவரன் சாமுவேல் மையப்பன் ஐயா அவர்கள் செய்தி கொடுக்கும்படியாக நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ மனுஷனை வரவேற்போம். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளில் கூட சகோதரர் இன்பராஜை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் யோசித்து பார்த்தேன். 2008 கேட் ஆஃப் ஹெவன்ல அவர்கள் முதலாக மெம்பராக சபையிலே அங்கமானார்கள். 2008 அவருக்கு ஒரு ஆண்டவருடைய வசனத்தில் இன்னும் ஆழமாக அறிய வேண்டும் என்று சொல்லி அவருடைய இல்லத்தில் போய் பைபிள் ஸ்டடி நான் எடுத்தேன். அது ஒரு மறக்க முடியாத நாட்கள். அந்த நாட்களில் அவர்கள் குடும்பமாக அட்டன் பண்ணாங்க. வீட்டில் போய் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு அடியும் முடிந்து போகிறப்ப எல்லார் வீட்லேயும் நான் 1 ஹவருக்கு மேலே இருக்க மாட்டேன். ஆனால் இவருடைய வீட்டில் மட்டும் குறைஞ்சது என்னன்னு தெரியாது 2 மணி நேரத்துக்கு மேலே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பிஸி ஷெடியூல்லையும் அவர் வேதத்தை குறித்து அநேக கேள்விகள், அநேக இதில் இன்னும் ஆழமாக அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு பொறுமையாக ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு அது புரிகிறதா புரியலைனாலும் அவருக்கு தெரிஞ்சதை கேட்பார். ஏன் இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு. நான் இன்னைக்கு அந்த இது என் கண்ணுக்கு முன்பாக வந்தது. அருமையான பாஸ்டர் ஜெயராஜ் அவர் இன்னைக்கு நேற்று தெரியாதுன்னு இல்லை, கேட் ஆஃப் ஹெவன்ல அவர் அங்கே வரும்போது பிரதர் தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். 2008 மறக்க முடியாது. பிரதர் இன்பராஜ் ஒரு அந்த சபையில் கேட் ஆஃப் ஹெவன்ல இருக்கும் பொழுது ஒரு ரெகுலர் ஒரு விசுவாசின்னு சொல்ல முடியாது. நைட்டு ப்ரேயராக இருக்கட்டும், காலை ஜெபமாக இருக்கட்டும், ஒரு இது மிஸ் பண்ண மாட்டார். அங்கே இருக்கும்போது அவருடைய பங்க்சுவாலிட்டி, அதே போல் ஜெபம், என்ன இதை கொடுத்தாலும் என்ன டாப்பிக்கை கொடுத்தாலும் ஆட்டு பஸ் நான் பண்ணுறேன் அப்படின்பார். ஹோம் செல்லில் போய் எடுப்பார். ஏன்னா நான் அப்போ புதூரும் பார்த்தேன், கேட் ஆஃப் ஹெவனும் பார்த்தேன். ஸ்டீஃபனை குறித்து சொல்லணும்னா, ஸ்டீஃபன் காலேஜ் படிக்கிறப்ப, காலேஜ் போய் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டீஃபனோடு ஓடின நாட்கள் உண்டு. ஸ்டீஃபனை இந்த வரைக்கும் நடத்துறதுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போடுவதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தினதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஸ்டீஃபனுடைய டேலண்ட்ஸை பாடுவது, இசை, வாலிபர், கூடுகை, சொந்தமாக அநேக பாடல்களை ஏற்றிருக்காப்ல. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த கேட் ஆஃப் ஹெவன் பசங்கள்ல ஜோசப் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்திருப்பான். ஜோசப் அவங்களும் அவங்க அண்ணன் சாலமோன், இவங்க எல்லாரும் ஒரு டீம். இவங்க முழுக்க உட்கார்ந்து வேதத்தை அறிவது, இன்னும் ஆழமாக அநேக காரியங்கள் அவங்க பங்கு பெற்றாங்க. அந்த நாட்களில் இந்த வாலிபர்களோடு சேர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுத்தார். இன்பராஜ் அவரை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால், அதன் பின்பு அவர் ஆத்தும அறுவடை, அதில் ரொம்ப ஒரு முக்கியம். கிராம ஊழியம்னா ஆளாக நிற்பார். ஒரு சில நாட்கள் ஏதாவது லேட் ஆச்சுன்னா
வண்டி போகல, கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்பார். அப்படி ஒரு பாரப்பட்ட ஒரு மனிதர். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையில தன்னுடைய சபைக்கும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஒரு நல்ல ஒரு மாதிரி என்று நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாது அவருடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்துல போற இடத்துல எல்லாம் பேசுறது எல்லாம், அவருடைய மருமகளா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், ரொம்ப அழகாக எங்க அப்பா மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு கோபமே வராது. ஆட்டும் பண்ணிடுவோம், முயற்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணம், சிந்தை, விசுவாசத்தில் எல்லாவற்றையும் அவர் காரியத்தை செய்தார் என்று சொல்ல முடியும். இந்த நாள்லையும் கூட நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு, இந்த கிரேட்ஃபுல் ஹார்ட், நம்ம அந்த ஆத்துமா விட்டு சென்ற காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த இடத்துல என்ன நோக்கத்தோடு ஆரம்பித்தார்களோ கர்த்தர், அந்த ஓட்டத்தை அவர் வரும்போது இதை பல மடங்கு பெருக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வாழ்க்கையில அநேகர் ஆரம்பிச்சு வச்சிருவாங்க, அந்த பேட்டர்னை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கணும். இன்னும் யாபேசை போல எல்லைகளை பெரிதாக்கணும். நான் இந்த காலையில என்ன பேசணும்னு யோசிக்கும் போது 1 தெசலோனிக்கர் 5:16-17-18 பார்க்கும்போது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அருமையான குடும்பத்திற்கு நான் சொல்ற காரியம், பி ஹாப்பி அட் ஆல் டைம்ஸ். நல்ல நேரமா இருக்கட்டும், கெட்ட நேரமா இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் உங்க சமாதானத்தை விட்டுறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல இருக்கிற சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலி, அவங்களுடைய மனைவி 3rd ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், அவங்க பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கும்போது, அவங்க சொன்ன காரியத்தில் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பிச்சை போட்டிருக்கார், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பிச்சை போட்டிருக்கார். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இங்கே கிடையாது. அன்னைக்கு அவர் இன்பராஜ் பிரதரை முன்குறித்து வைத்தனாலதான் அவர் ஓட்டத்தில் அவரால் இருக்க முடியல. அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். அந்த காலை வேளையில் இறக்குற அன்னைக்கு கூட அவர் வண்டியில போறதுக்கு பயங்கர ஆயத்தமா இருந்தார். ஆனா அவருடைய சரீர பிரகாரமா முடியல, ஆனா ஆவியில போகணும்னு எழுந்து அந்த முயற்சியோடு அவர் இருந்தார். அப்படிப்பட்ட தாகம், வைராக்கியம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அடுத்து, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது, ஜெப ஆயுதத்தை நாம் தரித்திருக்கும் போது, நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை சாதிக்க முடியும். அநேக இடங்கள்ல நம்ம போய் சந்திக்க முடியாத இடங்கள், பார்க்க முடியாத இடங்கள்ல போய் சந்திக்க வேண்டும். யாரும் கெட்டாத அஸ்திபாரத்தில் நாம் கெட்ட வேண்டும். நாங்கள் வாலிப நாட்கள்ல சைக்கிள்ல இந்த புழுக்கு பகுதிக்கு வந்திருக்கோம். ஆனா இங்க ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது பிரதர் மூலமா வந்துச்சுன்னா, இதை விட ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த இடத்த கொடுத்து இது பண்ணவர் நாமள புதுக்கட்டக்கார ஐயா பிராங்க்லின், பெஞ்சமின் பிராங்க்லின். அவரை நல்லா தெரியும். ஒவ்வொரு தடவையும் சொல்வார், இந்த வருஷம் எத்தனை ஆத்துமாக்கள், எத்தனை புதிய கிராமங்கள் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு வைராக்கியமான மனுஷன். கர்த்தர் அவரை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு கொண்டாந்துருக்கிறார். அவர் இல்லை, அவர் விட்டு சென்ற அந்த ஊழியர்கள் இல்லை, ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
அடுத்து 18ஆம் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. கிவ் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், சுகம்பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது, அருமையான பிரதரை கொடுத்து யோசிக்கும் போது, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செட்டில்மெண்ட்ல ரொம்ப அற்புதமாய் செய்தார். அப்ப யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புவது மட்டும் இல்ல, ஊழியக்காரனுடைய குடும்பத்தை அவர் கண்ணோக்கிறவராக இருக்கிறார். அதோடு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை கடைசி வரைக்கும் அவர் செய்யறதுக்கு அவர் விடவே மாட்டார். இறுதியான ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எங்களுடைய ஊழியத்தில் என்னுடைய தந்தை 2000 இறந்து போனார். எதிர்பாராத விதமாக செரிப்ரல் மலேரியா வந்து பீகார் போயிட்டு வந்து இறந்து போனார். அப்ப ஒரு பெரிய கேள்வியா இருந்தது, இந்த ஊழியம் நடக்குமா, இந்த ஊழியம் இருக்குமான்னு. ஆனால் ஆண்டவருடைய சுத்த கிருபை 50 ஆண்டுகளை முடித்து விட்டோம். ஆண்டவர் இன்னும் எல்லைகளை பெரிதாக்கி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேணும். அருமையான குடும்பத்திற்கு சகல ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்தணும். ஊழியர்களாகிய ஒவ்வொருவரும் குடும்பங்களுக்கு உற்சாகப்படுத்தி அவங்களை விசுவாசத்திலே உறுதியாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான சகோதரர் ஆண்டவரே பிரதர் இன்பராஜ், ரெவரண்ட் இன்பராஜ் அவர்கள், பாஸ்டர் இன்பராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மனைவி, அவருடைய மகன், மருமகள், அருமையான ஆண்டவரே ராஜா மகள், அருமையான ஆண்டவரே மருமகனுக்காக, பேர பிள்ளைங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய குடும்பத்திலே கர்த்தருடைய கரம், ஆறுதலின் கரம் இருக்கும்படி செபிக்கிறோம். இந்த நாட்களே மீண்டுமாக கழுகளை போல மீண்டும் செட்டையடித்து எழும்பி பறப்பதற்கு உன்னுடைய உன்னத அனுபவம், உன்னத வழிநடத்தல், உன்னத பிரசனம் குடும்பத்தோடு எப்பொழுதும் தங்கி தாவரிக்கும்படி செபிக்கிறோம். உன்னுடைய மாறாத கரம் இந்த குடும்பத்திலே, உன்னுடைய சமாதானம், உன்னுடைய நிறைவு இருக்க இருக்கிறது செய்யும். இந்த ஸ்தலத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் இந்த இடத்துல தேவ கரம் இருந்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் கொஞ்சம் பரம தகப்பனே, ஆமென். நன்றி பாஸ்டர். எவ்வளவோ வேலைகள் மத்தியிலும் கூட அவரை நினைவு கூர்ந்து எப்படியாவது நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்து நேர்த்தியாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சாட்சியின் நேரம். அவரை பற்றி அவரோடு பழகி அவரோடு இருந்த நாட்களில் நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அந்த சாட்சியை சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து வந்து அவரை பற்றி நீங்கள் பேசணும், நலமாக இருக்கும். அருமையான ஜோசப் அவர்களே, தம்பி வாங்க. தேங்க்யூ பாஸ்டர். ஸோ ஏற்கனவே சாமியல் மேயப்பன் பாஸ்டர் சொன்னபோது இன்பராஜ் பாஸ்டரை குறித்து 2006 எங்கள் வீட்டு பக்கத்தில் கேட் ஆஃப் ஹெவன் சர்ச் வந்துச்சு. எங்கள் வீடு வந்து எலிசன் டிஎஸ்என் ஆஃபீஸ்க்கு எய்த்தாப்பில் கேட் ஆஃப் ஹெவன் சர்ச் பக்கத்தில் இருந்துச்சு வீடு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸாக அங்கிளையும் ஸ்டீஃபன் ஃபேமிலியும் தெரியும். அந்த சர்ச் வந்து நாங்கள் போகும்போது கேட் ஆஃப் ஹெவன் வந்து ஒரு யூத் சர்ச், ஒரு வைப்ரண்ட் யூத் சர்ச். நாங்கள் எல்லாருமே வாலிபர்கள் தான். இங்கே வந்திருக்க நிறைய பேருக்கு சாம், ஐசக், ஸ்டீஃபன், இந்த நம்ம ஸ்டீஃபன், நிறைய பேர் ஒரு யூத் சர்ச்சாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் சர்ச்சில் எல்லாத்தையும் வழி நடத்துறதுக்கு அந்த அப்போ வந்து அங்கிள் வந்து லிவிங் வேர்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே வர ஆரம்பித்தாங்க.
வந்ததுலேருந்து ரொம்ப ஆக்டிவாக. இப்போ சில பேர்லாம் வந்து யூத்துக்கு வந்து நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முன்னாடி வந்து நின்று பிரசங்கம் பண்ணி பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அந்த காலத்தில். ஆனால் உண்மையிலே வந்து அவர் பயங்கரமாக நைட் ஆல் நைட் ப்ரேயராக இருந்தாலும் சரி, ஒரு யூத் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு சண்டே கிளாஸ் வந்து எடுக்க போனாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தியாக செய்வார். நைட் ஆல் நைட் ப்ரேயர்லாம் ஒரு ப்ரேயர் பண்ண சொன்னார்னா ஒரு பயங்கரமாக ஒரு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ப்ரேயர் பண்ணி எங்களெல்லாம் வழி நடத்தினார். அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னா, இந்த மேலக்காலில் அந்த ரோட்டில் வரும்போது எங்களுக்கு வந்து எவ்ரி சண்டே ஈவினிங் 4 to 5 வந்து நாங்கள் இதுக்கு போவோம், கிராம ஊழியத்துக்கு போவோம். அப்போ அங்கே ஜேக்கப் வீட்டுக்கு முன்னாடி இப்போ அந்த சமுதாய கூடன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா, அந்த ரூட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கிராம ஊழியத்துக்கு போவோம். கிராம ஊழியத்தில் போய் வீடாக தட்டி ஒரு சுவிசேஷத்தை தீவிரவாதி மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவார். லிட்ரலாக நான் பார்த்துருக்கேன். சுவிசேஷத்தை அங்கிள்கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு தீவிரவாதி எப்படி வந்து ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவார். அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கிறதுனா ஒரு வீட்டில் வந்து அப்போ வந்து ஆசை முட்டாயின்னு இருக்கும். அந்த ஆசை முட்டாய் பாக்கெட்டே வாங்கி அந்த பிள்ளைங்களாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எப்படியாவது இயேசுன்ற வார்த்தையை சொல்லி அவங்க கூப்பிட்டு ஜோம் பண்ணி அங்கே ரட்சிப்பு கூட்டத்தை அப்படி ஒன்று வல்லமே நடத்துவாங்க. ஐ லேர்ன்ட் த காஸ்பிள். ஒரு சுவிசேஷத்துக்காக தீவிரவாதி மாதிரி செயல்பட்ட ஒரு நபர்னா அது இன்பராஜ் அங்கிள் தான். நான் பார்த்துருக்கேன். வெக்கமே பட மாட்டார், அப்படியே காஸ்பிள் ஸ்ட்ரைட்டாக அடிப்பார். நம்ம நினைப்போம் இது உனக்கு புரியுமா புரியாதான், கிடையாது. இல்லை, வார்த்தை வந்து பேசினா ஹோலி ஸ்பிரிட் வந்து வேலை செய்கிற நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார் தைரியமாக. அவன் உட்காந்து அப்படியே கவனிச்சிருப்பாங்க. ப்ரேயர்னு ஆல்டர் ப்ரேயர்னு வரும்போது எந்திரிச்சு நின்று ஒப்பு கொடுக்குறதுக்கு நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு காஸ்பிளை தீவிரவாதி மாதிரி பேசின ஒரு நல்ல மனிதர் அது இன்பராஜ் அங்கிள் தான். நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் எப்படி சுவிசேஷம் சொல்லணும்னு, எப்படி வந்து ஒரு மக்கள்கிட்ட போகிற அன்பாக நடந்துக்கணும். ஒரு நாள் கூட ஒரு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஸ்டீஃபன்டையும் சரி, அவங்க வீட்டுக்கு எக்கச்சக்க தடவை அங்கே ஸ்டீஃபன் போயிருங்க. ஸ்டீஃபனும் அவங்க ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டோ மோசத்தோ ஒரு நாளும் அவர் நிறைய பலவீனம் இருந்தால் கூட ஒரு நாள் கூட அவர் சொன்னதே இல்லை தனக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. எல்லா மீட்டிங்க்கும் உடனே வந்துடுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். நான் நிறைய நேரத்தில் அவரை கூப்பிட்டு பைக்கில் கூப்பிட்டு போயிருக்கேன். அவரும் பாட்டு பாடிட்டு வரா, என்னையும் பாட சொல்லுவார். அப்புறம் டங்ஸ் பேசிட்டு இங்கேருந்து புல்லூத்துலேருந்து வரும்போது அந்த மாதிரி டங்ஸ் பேசிட்டு போன காலங்கள்லாம் உண்டு. ஐ ரியலி மிஸ் அங்கிள் ஸோ மச். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, எப்ரியர் 13ஆம் அதிகாரம். எப்ரியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவர்கள் விசுவாசத்தை பின்பற்று நன்றாய் சிந்தித்து. அவன் ஸ்டீஃபன் அவங்க அப்பா அட்மிட்டாக இருக்கும்போது கால் பண்ணால், நான் வந்து சென்னையில் இருந்தேன். ஸ்டீஃபன் என்ன பார்த்து அப்பாவுக்கு ஒரு ரொம்ப சீரியஸாக இருக்கடா, நீ ப்ரேயர் பண்ணுறா அப்படின்னாங்க. ப்ரேயர் பண்ணும்போது அப்புறம் அடுத்த காலில் பிரசாத்னு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் கால் பண்ணிச்சுன்னா அப்படியே அண்ணே ஸ்டீஃபன் அப்பா இறந்துட்டாங்கன்னே சொன்னபோது அப்புறம் ஸ்டீஃபன்ட்ட 2 நாள் கழித்து வந்து ஸ்டீஃபன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன ஸ்டீஃபன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா சண்டே சர்வீஸ் பேசினாங்க. சண்டே சர்வீஸ் பேசிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அன்றைக்கி முடிச்சுட்டு வரும்போது என்னையும் என் மனைவியும் கூப்பிட்டு என் கையில் ஆஃபரிங் கொடுத்தாங்க அப்படின்றாரு. என்ன ஸ்டீஃபா சொல்கிறீங்க? ஆமாம், எங்கள் அப்பா என்னையும் கூப்பிட்டு ஒரு நாள் கூட கனப்படுத்தினேன். இல்லை, நான் எல்லா ஊழியத்தையும் கனப்படுத்திருக்கேன். இந்த ஊழியக்காரங்க தான் பிள்ளையை கனப்படுத்துறது வந்து ஒரு பெரிய, நானும் ஊழியக்காரோட பையன். எங்கள் அப்பா கூட பயிர் தூக்கிட்டு நிறைய தூரம் போனேன். எங்கள் அப்பா என் வயசில் இருக்க எல்லாத்தையும் கனப்படுத்துவார், ஆனால் என்னை கனப்படுத்த மாட்டார். ஏன்னா வந்து வா பார்த்துக்கலாம் அப்படின்னு எலிசாத்து பயிர் தூக்கிட்டு போன மாதிரி தான் கதை. நானும் அந்த மாதிரி தான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க அப்பா வந்து அன்னைக்கு பண்ணியிருக்காரு. அந்த சண்டே பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சுமே கட்டின பிறகு அன்னைக்கு தான் இந்த ஒயிட் வாஷ் இதெல்லாம் அதுக்கு முந்தின வாரம் தான், அந்த டிசம்பர் தான் இந்த ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி பக்காவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்ல முடிவு. அவருக்கு என்னைக்கு போகணுன்ற கூட இயேசு கூட 40 நாளுக்கு அப்புறம் மலையில் சோதிக்கப்படுறாரு. அப்போ கூட உயிர் விட்டுருக்க முடியும், ஆனால் அவர் சிலுவையில் தான் உயிர் விடுவேன்னு சொன்னார்.
அவர் முடிவை நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு இன்பராஜ் அங்கிளோட முடிவு he knows well before everything because he is a prayerful person. அவர் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி செட் பண்ணி தான் பையனுக்கு அவங்க பேட்டனை கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் சொல்கிறேன், இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளரப்போகுது. ஆமென். ஸோ இந்த வசனத்தை பாருங்களேன், எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். He has kept the faith. He fought the good faith of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். விசுவாசத்தை காட்டுக்கொண்டார். விசுவாசம்னா இன்னைக்கு நம்மளை ஒரு பெரிய கப்பலையே ஏற்கிறது. இன்னைக்கு அந்த விசுவாச கப்பல் நம்ம ஏற்கணும்னா அந்த விசுவாசம் அவர் காத்துக்கொண்டார். கடைசி நேரத்தில் கூட அவர் சொல்ல கெனட் ஆஸ்பத்திரியில் டாக்டர் என்ன பழக்கம், அந்த அகஸ்டஸ் டாட், அவர் கடைசி நேரத்தில் கூட நான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காராம். என்னால் இங்கெல்லாம் கூட்டு வராதையா, என்னன்னா இங்கே கூட்டு வராதுன்னு சொல்லியிருக்காரு. என்னை கூட்டு போ, எனக்கு சாப்பாடு சொல்லுப்பான்னு இருக்காரு. அவர் கரெக்டாக நம்ம எனக்கு சாப்பாடு சொல்லு, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ என்னதான் பலவீனமா என்னமா இருந்தாலும் சூழ்நிலையிலும் he has fought the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை அவர் அங்கிள் போராடினார். அதனால அங்கிள் ஐ ரியலி ஹானர் his faith. He is a man of God. Amen. ஸோ எபிரேயர் 13:8 பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஸ்டீஃபன் அண்ணன் அப்பாவோட வாழ்க்கையில், இம்பராஜ் அங்கிளோட வாழ்க்கையில் வழி நடத்தின தேவன், அதே தேவன் இன்னைக்கும் ஸ்டீஃபன் அண்ணையை நிச்சயமாக அவர் வழி நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். இந்த சபை நிச்சயமாய் பெருகும். ஒரு தலைமுறை கடினமாக உழைச்சிருப்பாங்க, கடினமாக பாடுபட்டிருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் இன்னொரு தலைமுறைக்கு அது பேஸ்மெண்ட்டில் எந்திரிச்சு பறக்கும். எப்படின்னு பாருங்களேன், இப்போ ஒரு தகப்பன் இருக்கிறாரு, தகப்பன் தோள் மேலே உட்காந்து பரலோ ஜனக்கூட்டம், இப்போ ஒரு திருவிழா நடக்குதுன்னு பாருங்களேன், திருவிழாவில் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் குட்டி பிள்ளைங்களுக்கு தான் தெரியாது. ஆனால் தகப்பன் தோளில் தூக்கி வைக்கும் போது தான் தெரியும் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ என்னென்ன நடக்குது திருவிழாவில், ராட்டினம் என்னென்னா ஒன்று தான் பார்க்க முடியும். அதே போல் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஸ்டீஃபன் இஸ் இன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் இம்பராஜ் அங்கிள். நான் சொல்கிறேன், அவருக்கு இன்னொரு பிக் விஷன் இந்த இடத்துல இருக்குது. மிகப்பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய அதிசயங்களும் இந்த ஜனங்கள் மூலமாக கர்த்தர் அவருக்கு செய்வார் என்ற எந்த விதமான சந்தேகம் இல்லை. யாத்திராம சொல்லுது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஐ டெல் யூ ஸ்டீஃபன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் செய்வார். உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் கரம் பிடித்தவர், உங்கள் அப்பாவை கரம் பிடித்தவர், தலைமுறையும் உங்களை வழிநடத்த இருக்கார். அங்கிள் எங்கள் டைசஸில் மெம்பராக இருக்காங்க, அப்போஸ்தலிக் கவுன்சில் ஆஃப் இந்தியா டைசஸ். அந்த சார்பாகவும் ஸ்டீஃபனையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட் பிளஸ். தேங்க்யூ. நன்றி பாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். ராமநாதபுரத்திலிருந்து இங்கே வந்தும் பொழுது பாஸ்டர் இன்றாய் பாஸ்டர் சொன்ன சாட்சி, கன்னியப்பன்னு சொல்லுவாங்க. அது ஐயா டேவிட், ரெவரண்ட் டேவிட் ஐயா அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. இங்கே வந்த பொழுது இவர் அவர் நேரடியாக என்கிட்ட சொன்னது, இங்கே வந்தபோது இயேசுவானவரை அறிமுகப்படுத்தி என்னை கிறிஸ்து வண்டியில் நடத்தினது அருமையான பாசம் ரெவரண்ட் டேவிட் கன்னியப்பன்னு சொல்ல பழைய பேர். இங்கே அந்த கடைகளில் எப்படி ஒர்க் பண்ணோம் அதெல்லாம் பழைய நினைவுகள்லாம் சொல்லி பகிர்ந்து கொள்வார். அவர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நாள் முழுதும் அவரை பற்றி சொல்லுவார், ஏன்னா அவ்வளவு க்ளோஸ். அதனால் தேவ மனுஷனை நல்ல உற்சாகமாக கரங்கத்தில் வரவேற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிக பேர் சொல்கிறதுனால தயவு செய்து ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கரங்களுக்கு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் அன்பு ஊழியர்களுக்கும் தென்னிந்திய லுத்தரன் சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சாட்சி சொல்ல முடியல. வந்து எனக்கு வாலி பிராயத்திலிருந்து நல்லா தெரியும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பந்தமாக இருக்கு. இன்பராஜ் வந்து எனக்கு சண்முகமாக தெரியும். இன்பராஜ் நான் ஆரம்பத்தில் 85, 86, 87 அப்போ நாங்கள் யூத்தாக இருக்கிற சமயத்தில் எங்கள் அண்ணன் கண்ணா எங்களை மேனேஜராக இருந்தார். தொழில் செய்யணும்னு சொல்லி என் கல்லூரி முடித்து மெட்ராஸ் கிண்டியில் வெதர் டெக்னாலஜி முடித்து 3 இயர்ஸ் டி கல்லுப்பட்டி காந்தி நிகேதனில் 3 வருஷம் டீச்சராக இருந்தேன். அப்போ தனியாக தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மூத்த சகோதரர் ஜேக்கப் அவங்க, இந்த மாரியப்பன் அண்ணன் அவங்கெல்லாம் முடிவு பண்ணி ஒரு தொழில் செய்யலாம்னு சொல்லி இங்கே ஒரு பேட்டா கம்பெனி வந்து நடத்திட்டு இருந்த ஒருத்தர் லாஸ் ஆகிட்டார். அந்த கம்பெனி லோன் கட்டுறதுக்காண்டி என்னோட அண்ணன் அந்த கம்பெனி யாராக நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்பு எடுத்துட்டு நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். பாரத பிரதமர் சுய வேலைப்பு திட்டத்தின் கீழே அந்த தொழில் செஞ்சோம். அப்போ இன்பராஜ் நாங்கள்லாம் சேர்ந்து மகாகவி பாரதியார் வேலையில்லா பட்டதாரிகள் படித்த இளைஞர் நல சங்கம் என்று சொல்லி நாங்கள் அந்த தொழில் செஞ்சோம். விற்பனை பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் போனோம். மார்க்கெட்டிங்கில் எல்லோரும் கடன் வாங்கிட்டு எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்கல. மீதியாக இருக்கிறது என்ன செய்யணும்னு சொல்லி மக்களுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளாட்ஃபார்மில் போய் யூசி ஸ்கூலு, பெரியார் பஸ் ஸ்டாண்டு, கான்சமேடு இங்கெல்லாம் பேனர் எழுதி மக்களுக்கு நாங்கள் உற்பத்தி ரேட்டுக்கு கொடுத்தோம். மக்கள் அமோகமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் பைபிள் பவனோட பைபிள் காலேஜ் ஏஜி பைபிள் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைப்பதி கொடுப்பாங்க. அதை வாங்கி நானும் இன்பராஜெல்லாம் படித்து பார்த்துட்டு அதில் ஆண்டவர் சந்திக்கப்பட்டு அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வந்து எங்கள் கம்பெனியில் வந்து ஜெபக்கூட்டம் நடத்துவாங்க. மகாகவி பாரதியார் வேலையில்லா பட்டதாரிகள் படித்த இளைஞர் நலச்சங்கத்தில் வந்து நாங்கள் ஒரு 25 பேர் சேர்ந்துருந்தோம் மாப்பிள்ளைக்கு. அங்கே தான் முதல்ல பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடத்தினாங்க. அது மூலிமா நாங்கள் சந்திக்கப்பட்டோம். அப்போ நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு ரெடி பண்ணி பைபிள் சொசைட்டியில் நாங்கள் பாட்ரோன் மெம்பர்ஷிப் ஆகி அங்கேருந்து நிறைய கைப்பிரதிகள் பண்டலாக வாங்கி ஒவ்வொரு சபைகளுக்காக கொடுப்போம். நாங்களும் ரோட்டில் போய் தெருவாக ரோட்டில் போய் நின்றுட்டு சப்பல் வைக்கிற சமயத்தில் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி கொடுப்போம். கைப்பிரதிகள் அப்பயே கொடுக்க ஆரம்பிப்போம். இன்பராஜ் அப்படி இருந்தவர் தான், சண்முகமாக இருந்தவர். நான் கன்னியப்பனாக இருந்தேன். அப்புறம் 87 நாங்கள் எல்லோரும் ஏஜி பைபிள் காலேஜ் பிரின்சிபால் சகரி ஐயா மூலிமா ஞானஸ்தானம் எடுத்தோம். நாங்கள்லாம் ஊழியத்துக்கு வருவோம், ஊழியம் செய்வோம்லாம் நினச்சி பார்க்கல. பெரிய மனதில் கர்த்தருடைய பெரிதான கிருபை இறக்கம் எங்களை ஆண்டவருடைய முன் தீர்மானத்தின்படி எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். அப்புறம் இன்பராஜுக்கு நாங்கள் திருமண காரியங்கள்லாம் நாங்கள் யூத்தாக தான் பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். திருமணம் நல்லபடியாக நடந்தது. எல்லாருக்கும் திருமணம் நடந்துச்சு. சுருக்கமாக நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் வந்து பைபிள் காலேஜ் பிரின்சிபால்கிட்ட எங்களுக்கு ஒரு சபை வேணும்னு சொல்லி எலிசனரில் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு மனு கொடுத்து ஒரு பைபிள் காலேஜ் முடித்த ஸ்டீவன் பாஸ்டர் இப்போ இருக்கிறாங்களே, அப்போ அவர் திருமணம் ஆகலை. 88 அங்கே நியமித்தாங்க. அவரை நியமித்து நாங்கள் அந்த ஊழியத்தெலாம் தாங்கணும், ஊழியங்களை செஞ்சோம். அவரோட போய் கிராம ஊழியத்துக்கெல்லாம் போவோம். அப்படியே நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஊழியத்தில் நாங்கள் வளர ஆரம்பித்தோம். நாங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு தான் நினச்சோம். ஆனால் கர்த்தர் வந்து அப்படி தீர்மானத்தின்படி எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போ நாங்கள் இருக்கிற சமயத்திலே அந்த பிஸ்னஸ் பண்ணி சமயத்தில் நான் அட்வொகேட்டுக்கு ஈவினிங் காலேஜ் படித்தேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால்
அப்படி ஈவினிங் காலேஜ் படித்து எல்லாம் ஆன பிறகு அட்வொகேட் பண்ண நிறைய போய் பேச வேண்டி வரும். அதெல்லாம் நல்லா சுத்தப்படாது அப்படின்னு சொல்லி திரும்பி நாங்கள் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் விசுவாசிகளாக இருந்தோம், 5 வருஷம் எவாஞ்சலிஸ்டாக இருந்தோம், திரும்பி 15 வருஷம் பாஸ்டராக இருந்து ஊழியம் செஞ்சோம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதியெல்லாம் போய் ஊழியம் செஞ்சோம். அப்படி எங்களோட சேர்ந்து அநேகர் ஊழியர்களாக மாறினாங்க. அதில் விசேஷமாக இன்பராஜ் ரொம்ப வாஞ்சியாக இருப்பார். அப்பயே சின்சியராக அந்த கைப்பறித்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுவார். அந்த செப்பல் கம்பெனியில் மாடியில் போய் ஜெபம் பண்ணுவார், அவங்களாம் ரட்சிக்கப்படணுன்ட்டு. அப்புறம் தான் எங்களுக்கு பைபிள் காலேஜில் இந்த பிரின்சிபல் ஞானஸ்தானம் கொடுக்க சமயத்தில் எங்களுக்கு அவருக்கு இன்பராஜன் வச்சாங்க, எனக்கு டேவிட் ராஜன் பேர் வச்சாங்க. சீட்டு போட்டு என்ன பேர் வைக்கலாம், சகாரியா ஐயா, பிரின்சிபல் சகாரியா ஐயா. அப்படியே நாங்கள் கர்த்தருடைய கிருபையில் வளர்ந்து வந்து ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை செய்தார். நான் கூட ஊழியத்தில் பல பகுதியில் போயிட்டு ஊழியங்களில் மிகவும் கஷ்டமாக இருந்தது. குடும்பத்தை நடத்துறது 3 பிள்ளைங்க படிக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 15 வருஷம் ஊழியத்தை விட்டுட்டு திரும்பி நான் வழக்கறிஞராக போயிட்டேன். வழக்கறிஞராக போய் கர்த்தருடைய கிருபையில் 15 வருஷம் வழக்கறிஞராக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கர்த்தருடைய பெரிய கிருபையில் இறக்கத்தினால சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் மட்டும் 11 பேர் வழக்கறிஞர். எங்கள் அண்ணன் வழக்கறிஞர், அவங்க பையங்க 2 பேர் வழக்கறிஞர், தம்பி வழக்கறிஞர், அவங்க பிள்ளைங்க 2 பேர் வழக்கறிஞர், எங்கள் அக்கா பையன் வழக்கறிஞர், நான் என் பொண்ணு இப்போ ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எம்பிஏ முடிச்சு எம்எல் பண்ணிவிட்டு இப்போ ஜட்ஜ் எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பையன் அட்வொகேட்டு. தேவனுடைய அனாதை தீர்மானம் அவருடைய நீதியின் கருத்தில் எடுத்து எங்களை பயன்படுத்துகிறாரு. அடிக்கடி இன்பராஜ் பார்த்து வழக்கறிஞர் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பார். பெரும்பாலும் நாங்கள் போகிற அந்த சர்ச்சு சம்மந்தப்பட்ட கேஸை தான் பார்ப்போம், விசுவாசிகள் சம்மந்தப்பட்ட கேஸை தான் பார்ப்போம், நீதியான உண்மையானதை தான் எடுத்து பார்ப்போம். யாருக்கும் தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த கேஸை எடுத்து நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் ஜேக்கப் லீகல் டீம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இன்பராஜ் வந்து எங்களுக்கு ஜோம் பண்ணுவார், வழி நடத்துவார். இந்த சூழ்நிலையில தான் திரும்பி நான் போன வருஷம் ஊழியத்துக்கு மீண்டுமா வாங்க, ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி இன்பராஜ் அடிக்கடி என்னை பார்க்குற நேரம்லாம் சொல்லுவார், நீங்கள் மீண்டுமா ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி ஜோம் பண்ணுவார். அவருடைய ஜபத்தை கேட்டு தேவன் என்னை மீண்டுமா சொல்கிறேன், அந்த ஜபத்தை கேட்டு மீண்டுமா தேவன் தென்னிந்திய முத்திரன் திருச்சபையில் என்னை பேராயராக என்னை செலக்ட் பண்ணாங்க. அந்த பேராயருக்கு 8 பேர் செலெக்ஷன் எடுத்தாங்க. அதில் அடியனை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்குண்டான எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி 40 மிஷினரிகளை என்னுடைய பொறுப்பில் கொடுத்து அந்த 40 மிஷினரிகளுக்கு தேவனுடைய சட்டத்தையும் ராயனுடைய சட்டத்தையும் போதிக்கும்படியாய் அவங்க நேர்த்தியாய் ஊழியங்களை செய்யும்படியாய் அடியன் நியமித்திருக்கிறாங்க. அதை இன்பராஜ்கிட்ட நான் சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே, ஆண்டவர்கள் ஜபங்களை கேட்டு மீண்டும் அவங்க ஊழியத்துக்கு அதுவும் பேராயரை அழைத்திருக்காங்க. நான் சொல்லுவேன், எனக்கு 2018 எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதனால் நான் ஊழியத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன். அப்படி இருந்த எனக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. நான் இன்பராஜ்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஃபோனில் ப்ரேயர் பண்ணுவார். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறேன் அந்த சர்ச்சுக்கு. அவரோட வந்து இவ்வளோ தூரம் வந்து ஊழியம் செய்கிறீங்களே என்பராஜன், இப்போவும் கூட பெரிய மனதில் நான் அங்கேருந்து வர சமயத்தில் பாதியிலே திரும்பி போயிடலான்ட்டு இருந்தேன். இன்னும் போய்கிட்டே இருக்குது, இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. நான் 2 வீலரில் என்ன 2 வீலர் ஓட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் நானும் என் பேரனும் இன்னும் தம்பி எல்லாம் அன்னைக்கு பாசத்துக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது, இவ்வளோ தூரமாக இருக்குது, இவ்வளோ தூரம் வந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாரு இன்பராஜ் அப்படின்னு சொல்லி நினைத்து இன்பராஜை நான் பாராட்டுறேன், அவரோட குடும்பத்தாரை பாராட்டுறேன். ஆரம்பத்தில் நாங்கள் பிளாட்ஃபார்மில் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு கர்த்தர் வந்து இப்படியாய் ஒரு சபையாக இருந்து அநேக கிராமங்களுக்கு போய் உப்பாய் ஒளியாய் எடுத்து பயன்படுத்த தேவன் கிருபை செய்தார். அவர் நினைவு கூறும் பொழுது ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் தெரியும். பெரிய மனிதர் ரோமர் 2:7 நான் சொல்லி முடிக்கிறேன்.
சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். இந்த வசனத்தை அவர் அடிக்கடி எனக்கு சொல்வார், நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி. மக்களுக்கு வெறும் காஸ்பல் மட்டும் கொடுக்காம அந்த சோஷியல் ஒர்க்கும் பண்ணணும் பாரு. அந்த சோஷியல் ஒர்க் பண்ணி அவங்களுடைய பொருளாதார தேவையில் அவங்களுடைய கல்ச்சரை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த காஸ்பல் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்பரத்து சொல்லுவாங்க அடிக்கடி. நாங்கள் கூட எங்கள் மிஷினரியில் 2 years வந்து சோஷியல் ஒர்க்கு தான். 2 years வயசானவங்களுக்கு, குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணி அவங்கள பக்குவப்படுத்தின பிறகு அவங்களுக்கு காஸ்பல் சர்வீஸ். இது இன்பராட்சி அந்த மாதிரி தான். எல்லா கிராமங்களுக்கும் எல்லா இடத்துக்கு போனாலும் முதல்ல அவங்க சுகசெய்தியை விசாரிப்பார், அவங்க நலன்களை விசாரிப்பார், அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைப்பார். அந்த காலத்திலே சொன்ன மாதிரி இந்த ஆசி சாக்லேட் பாக்கெட்டாக வாங்கி போய் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து, அது மாத்திரம் கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு முடி வெட்டி விடணும், எண்ணெய் தைச்சி விடணும், அவங்களுக்கு சாயங்காலம் டியூஷன் எடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவார் என்பராஜ் அவங்க. அந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஸ்டீபன் அவர்களும் இந்த சபையாரும் தொடர்ந்து அந்த ஊழியங்களை சிறப்பாக செய்யும்படி நான் வாழ்த்துகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். பேச வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து ஆரம்ப காலத்தில் அவரோடு கிறிஸ்துவுக்குள் நடத்தின அருமையான பேராயர் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அருமையான சுரேஷ் பிரதரை அன்போடு அழைக்கிறேன். இவர் எப்படி ஜாயின் பண்ணார்னா, நானும் நண்பர் சுரேஷ் பிரதரும் சேர்ந்து ஊழியத்தை செய்யும் பொழுது ரொம்ப கடுமையாக இருக்கும். 2 பேருமே நாங்கள் போவோம், என்ன ஊழியமோ அதுதான் செய்யணும், கொஞ்சம் கூட இதே இருக்காது. ஆனால் என்னைக்கு இன்பராஜையா எங்களோடு வந்து இணைந்தாரோ அன்னையிலேருந்து எனக்கு தைரியம், எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. விசுவாசம் என்ன என்பதை அவர் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அதனால் எங்களோடு இணைந்த அன்பு சகோதரர் சுரேஷ் சாட்சி சொல்லும்படியாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு இவரை பற்றி சாட்சியாக நிற்கணும்னு நான் நினச்சி பார்க்க இன்னும் அது முடியலை. ஏன்னா அவர் இப்போ நம்ம கூட இல்லைன்றத நான் இன்னும் உணரலை. இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறார். அதை நம்ப மறுக்குது எனக்கு. ஏன்னா அவரோட கூட நானும் பிரதர் ஜெயராஜ், இந்த சார் இங்கே இருக்காங்க, விக்டர், அப்புறம் என் தம்பி இருக்கான், இருராஜ் பிரதர் இருக்காரு, இப்படி பல எல்லோரும் சேர்ந்து ஒரே அரட்டை அடிப்போம் பைபாஸ் ரோட்டில். அரட்டை அடித்து ஆனால் ஆண்டவரை பற்றி கொஞ்சம் தான் பேசுவோம். இருந்தாலும் கிண்டல் கேலி எதுக்கும் அவர் இது ஒன்று கோவப்படவே மாட்டார். அந்த மாதிரி பிரதர் மூலயமா தான் இந்த அவரை அறிமுகம் வருதுனாங்க. ஆனால் இவரை அறிகிறதுக்கு முன்னாடியே இன்பராஜ் அறிவுக்கு முன்னாடி நான் ஸ்டீபனை எனக்கு தெரியும். ஸ்டீபன் அப்போ சின்ன பிள்ளை, ஒரு 2005-06 நினைக்கிறேன். அப்போ ஹோட்டல் வச்சுருந்தேன். அப்போ வருவான், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. யார் வந்தாலும் நான் சுவிசேஷன் தான் சொல்லுவேன், ஹோட்டலே பார்க்க மாட்டேன், சுவிசேஷன் சொல்லுவேன். அப்படி சொல்லி இருக்கும்போது ஒரு வட்டம் இவங்க வீட்டுக்கு ஒரு 5-6 வருஷம் கழித்து நான் திருப்பி இவரை பழக்கம் இன்பராஜ் பிரதரை. அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது ஸ்டீவன் சொன்னான், அங்கிள் உங்களை முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு. என்ன தெரியுமா? எப்படா தெரியும் அப்படின்னு. உங்கள் ஹோட்டலுக்கு நாங்கள் சாப்பிட வருவோம்ல, அப்போ நீங்கள் எங்களுக்கு சுவிசேஷன் சொல்வீங்களா அப்படின்னா. அப்போ தான் அந்த மாதிரி அவங்க குடும்பத்தோட ஒரு ஐக்கியம் கிடைச்சிது. சேர்ந்து பல ஊழியங்களை செய்தோம். கிராமங்களாக போனோம். சின்ன பிள்ளையெல்லாம் அவர்கிட்ட விட்டுருவோம். ஜெயராஜ் பிரதர் ஒரு 2 பேர் சின்ன பிள்ளைகளை விரும்புவாங்க, நான் பெரியவங்களுக்கு அது விரும்புவேன். அந்த சின்ன பிள்ளையாக ஒன்றா அப்படியே உட்காந்து அப்படியே ஊழியம் செய்வார். இந்த பகுதிக்கு வந்தோம். அப்போல்லாம் இங்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, சின்ன 2-3 ஓட்டு வீடு தான் இருந்திருக்கு. இங்கே அப்படியே இந்த பக்கத்தில் தேக்கு தோப்பு இருக்கும், அங்கே வாரம் வந்து ரெகுலராக
ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சபையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நல்லா ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்தையும் வாங்கி கொடுத்து சபையும் கட்ட வச்சு பாஸ்டர் அதுக்கு பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் பல கிராமங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து அவரை பற்றி பேசணும்னா எனக்கு புரியல. நமக்கு மனசாட்சி பிரமாணம்னு ஒன்று இருக்குது, நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்குது. இயேசுவை அறியாதவங்களுக்கு மனசாட்சி பிரமாணம், இயேசுவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 3:9 நியாயப்பிரமாணத்தில் சுயநீதி உடனாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினுடைய தேவநீதி உடையவனாக இருக்கும்படிக்கு அப்படின்றது அந்த விசுவாசத்தின் பலனாகி தேவநீதியில் அவர் நிலையாக நின்றார். ஏன்னா நமக்கு என்ன ஒரே ஒன்று தான் நித்திய ஜீவன். அது எப்படி கிடைக்கும்? விசுவாசத்தின் பலனாகி ஆத்ம ரட்சிப்பு. இந்த வேதமே நமக்கு எழுதப்பட்டது எதுக்கு? நம்ம ஆத்மாவுக்கு தான் எழுதப்பட்டது. இந்த உலகப்பரமான காரியங்களுக்கோ உலகத்துக்காகவோ உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்காகவோ நம்ம இந்த வேதம் நம்ம கையில் கொடுக்கப்படவில்லை. ஆத்ம நேசர் ஆத்மாவுக்காக எழுதப்பட்டது. ஆத்மாவுடைய கதறல் தான். நீங்கள் சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆத்மாவுடைய கதறல் தான். அந்த கதறலுக்கெல்லாம் விட தான் கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி அவர் ஆதாயத்தை தேடிக்கிட்டார். நமக்கு இழப்பு தான், எனக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பு தான், இந்த சபைக்கு இழப்பு தான், ஒரு குடும்பத்துக்கு பேர் இழப்பு தான். ஆனாலும் இவருக்கு ஆதாயம். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு என்ன தெரியுமா? ஏசாயா 53:12 படித்து பாருங்கள். 10, 11, 12 படித்து பாருங்கள். யாராவது ஒருத்தர் படித்தா கூட நல்லாயிருக்கும். சோதரமாக ஏசாயா 53:12 எடுத்தவங்க படிக்கலாம். பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். நமக்கு இழப்பு, இன்பராஜி பேருக்கு ஆதாயம், கிறிஸ்துவுக்கு கொள்ளை பொருள். நம்ம ஆத்மா கொள்ளை பொருள். இந்த ஆத்மாவை எப்படி நமக்கு சேர்க்கிறார் அப்படின்னா, ஏசாயா 27:12 இஸ்ரவேல் ஜனங்களே ஒவ்வொருவராய் இஸ்ரவேலை சேர்த்துக்கொள்வேன். எப்படி? ஒவ்வொருவராய் சேர்த்துக்குவேன். நமக்குள்ள நம்மளும் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே சேர்க்கப்படணும். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணுக்குரியவன் அப்படிப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு. வானத்துக்குரிய எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரிய அப்படிப்பட்டவன் சொல்லி 1 கொரிந்தியர் 15:48-49 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வானத்துக்குரிய மேனியை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அந்த விசுவாசத்தில் இருங்க. இந்த உலகப்பரமான காரியத்துக்காக கிறிஸ்துவ நாடாக வராதீங்க. ஏன்னா கிறிஸ்து நம்முடைய ஜீவன் எங்கே இருக்குதான்? மேலானவை தேடு. பிலிப்பியர் 3:1 சொல்லி கொலோசியரில் மேலானவை தேடுங்கன்னு சொல்றது. நம்ம ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜீவன் எங்கே இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போல் நானும் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் போனார். இப்போ அந்த ஸ்தலம் எங்கே இருக்குது? கிறிஸ்துடைய ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 1:27 விட்டுறாதீங்க. அது நல்லா கட்டியாக பிடிச்சிக்கோங்க. 1:27 மகிமையை நம்பிய கிறிஸ்துவான உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம் சொல்லப்பட்டது. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தார்னா நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு கிறிஸ்து சொன்னார்னா, இப்போ இன்பராஜா எங்கே இருக்காரு? நமக்குள்ளே தான். கிறிஸ்துவோட கூட நமக்குள்ளே தான் இருக்கிறார். கிறிஸ்து இயேசு நம்மகிட்ட பலவீனத்தை வல்லவராக இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரோட கூட பயணித்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு இந்த கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து சபையை நடத்த தேவதான கிருபை செய்யணும். இந்த இதில் போட்டிருக்க வசனத்தபடி நீ கட்டப்படுவாய்.
உன்னை கட்டுவிப்பேன் இந்த இந்த இதில் போட்டிருக்கிற மாதிரியே ஸ்டீவனை எடுத்து கட்டுவார், இந்த சபையை எடுத்து கட்டுவார்னு விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒத்துழைப்போம். சொல்கிறோம். சொன்ன சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அருமையான விக்டர் பிரதரை அழைக்கிறேன். நாங்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல அவங்க வீட்டு பக்கத்தில் தான் நாங்கள் கூடி நாங்கள் பேசி கொண்டிருக்கிற தருணம். எப்பொழுதும் வந்தோன்னே எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். எப்பொழுது அழைத்தாலும் பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க, வந்துட்டோம்னா இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியிலேருந்து 3வது மாடியில் இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட வரமாட்டேன், முடியலை, நாளைக்கு பார்ப்போன்னு சொல்ல மாட்டார். உடனே இறங்கி வாங்க. அந்த அன்பின் அந்த அளவுக்கு ஐக்கியமாக இருந்தார். அவரை பற்றி பேசும்படியாக அருமையான விக்டர் பிரதரை அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலேயும் சகோதரன் இன்பராஜ் அவர்கள் குறித்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பொதுவாக சாட்சி என்பது தன்னை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறதுங்கிறத விட மற்றவர்களை குறித்து சாட்சி சொல்வதுங்கிறது ரொம்ப மேலானது என்று நான் கருதுகிறேன். அதே போல் பாஸ்டர் இன்பராஜ் அவர்களை பற்றி சொல்ல போகும் என்றால், ஒரு அஞ்ஞான குடும்பத்திலே, கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து சண்முகம் என்ற பேரிலே ஆண்டவரே அவர் இருந்து அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்பராஜ் என்ற பெயரிலே ஆண்டவரே அவர் கர்த்தரை பிரித்து கொண்டு வாழ்க்கையிலே அவர் இருக்கும் பொழுது நான் எப்படி ஒரு பழக்கம் என்றால், இப்பொழுது சொன்ன எல்லா நண்பர்கள் எல்லாரும் முதல்ல அவங்க எல்லாம் குடியிருந்து பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் எனக்கு தெரியும். எங்களுடைய சபையிலே வாகனங்கள் இருக்கிறது. அந்த வாகனங்களுக்கு உள்ள ஆர்டிஓ வேலை விஷயமாக நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் பைபாஸ் ரோட்டுக்கு வருவேன். அப்பொழுது இவர் ஒரு சின்ன ஒரு கடையில் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒர்க்கையும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளில். அப்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இவர் சர்ச்சுக்கு போகிறார் வருவார், நல்ல விசுவாசி என்று தெரியும். அதனால் எனக்கு டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால அவர் ஆஃபீஸில் கொண்டு போய் பேசுவோம். அப்போது வரும்போது அந்த சகோதரர்கள்லாம் வருவாங்க. அப்போது பார்க்கும்போது எல்லாமே கர்த்தரை குறித்து ஊழியங்கள் எப்படி செய்கிறது எப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நாங்கள் ஒரு சாயந்தரம் போனோம்னா ஒரு கடையெல்லாம் அடைச்சிட்டு நாங்கள் ஊழியத்துக்கு போயிடுவோம் அப்படின்பாங்க. அது எங்கன்னா பொதும்பு சைடு அதெல்லாம். அப்புறம் கடைசியில் இங்கே அவங்க தீர்மானித்த இடம் வந்து புல்லூத்து. அந்த புல்லூத்தில் நாங்கள் கூடி ஜோபிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருக்கும்போது அவருக்கு வந்து அவர் உந்துதல், ஆக்சுவலாக தேவன் அழைத்தார், அவர் முன்னுள்ளவர், அவர் கைவிட மாட்டார். அவங்களால அவங்க வேலையை செய்ய முடியாது, உலகப்பிரகாரமான வேலையை கர்த்தர் அழைத்தால் செய்யவே முடியாது. ஸோ அவர் வந்து எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறது என்று பைபிள் காலேஜையும் படித்திருக்கிறார். அப்பொழுது இந்த ஏரியாக்களை வரும்பொழுது ஊழிய அழைப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதை உணர்ந்து நன்றாக அவர் விசுவாசத்தோடு அவர் இருக்கும் பொழுது இந்த அருமையான ஆலயம் கர்த்தர் அவருக்கு முன்குறித்து வைத்திருந்ததனால் அவர் கிடைத்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் அந்த ஊழியங்களிலே கிராம ஊழியம் அவர் நல்ல அருமையாக பக்கத்தில் இந்த இடம் மற்றும் இல்லை, பக்கத்தில் மீனாட்சி அங்கேயும் போய் காமாட்சிபுரம் ஊழியம் செய்வார். அப்போது இப்படி நல்ல ஒரு வாஞ்சை உள்ள ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனை பற்றி வேதாகமத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி
நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஊழியக்காரர்களை பற்றி இது சொல்லுகிறது. ஊழியக்காரர் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படலாம். ஒரு நற்காரியங்களை, தேவனுடைய காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது சகோதரன் இன்பராஜனுடைய பாதங்கள் நான் நினைக்கிறேன். அவர் அலைந்த திரிந்த எல்லா இடங்களையும் கர்த்தர் அவருக்கு ஆத்ம ஆதாயத்திலே கொடுப்பார். அதிலே உண்மை உள்ளவராய் அவர் இந்த ஊழியத்திலே செய்திருக்கிறபடியால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை மென்மேலும் வளர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்று அவருக்கு அப்புறம் யோசுவா, அடுத்து ஆரோன், இப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு கையிலே வருகிறது. அதே போல் அவருடைய ஊழியத்தை அவருடைய மகன் ஸ்டீவன் வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவருடைய இருந்து அந்த ஊழியத்திலே அவருக்கு பலனாய் இருந்து எல்லா காரியங்களிலும் அவருக்கு வழிநடத்துவார். அதே போல் இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே 14 14ஆம் அதிகாரம் 13. இதில் முக்கியமான வசனம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அது வந்து பாக்கியம் உள்ளது. அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். பிரயாசங்கள் என்றால் இந்த உலகத்திலே நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது படுகிற பிரயாசங்கள். அவர் எல்லாம் இப்போ வந்து பிரச்சனைகள் இருக்கும், மாமசோர்களோடு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது அவருக்கு இல்லை. அவர் வந்து உன்னதத்திலே இளைப்பாறு கொண்டு இருக்கிறார். அங்கே வியாதி இல்லை, கஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, அமைதியில் உள்ள சமாதானமாய் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த சமாதானத்தோடு அந்த இளைப்பாறுதல் அவர் பிரவேசித்திருக்கிறார். அப்படி இருக்கிறவரை இரண்டாம் வருகையிலே நம்ம உயிரோடு எழுந்து ஆண்டவரை நாமும் அவரை முதன்முதமாக முகமுகமாக சந்திப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது நான் ஒரு ஊருக்கு பெங்களூர் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் நான் பண்ணுறேன். பண்ணிட்டா அதை வந்து ரிசர்வேஷன் பண்ணும்போது பதற மாட்டேன், எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் இப்போ அவசரமாக எங்கேயும் போக தேவையில்லை, கரெக்டாக அந்த டைம் இருக்குது, அந்த டைமில் போய் ட்ரெயினில் உக்காந்தோம்னா காலையில் எந்திரிச்சா கண்ணு தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து முழிச்சா நம்ம பெங்களூரில் இருப்போம். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நாம் ஒரு விசுவாசம், ரட்சிப்பு என்ற விசுவாசத்தோடு நாம் அந்த டிக்கெட்டை எடுத்தால் நிச்சயமாக நாம் பரலோகத்துக்கு செல்வோம். நாம் முகமுகமாக அவரையும் காண்போம். நன்றி. நன்றி ஐயா. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர் ஊழியக்காரர் அருமையான பால் அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஊழிய பாதையில் எங்களோடு இணைந்து பயணித்த ஒரு தேவ மனுஷன். அவரை குறித்து சாட்சி சொல்ல முடியும்.
ஹல்லேலூயா. அன்பு தேவ மனிதர் ஐயா இன்பராஜ் அவர்களுக்காக என் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல பிள்ளைக்கு அழகே சொல்லாமல் கொள்ளாமல் போகிறது அப்படிம்பாங்க. நம்முடைய ஐயா அப்படி தான் பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டார். ஆனால் அவர் எங்கேயும் இல்லை, நம்ம பரல இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு ராஜாவாக இருந்தாங்கிற ஆளுகை செய்துட்டு இன்றைக்கி பரலோக ராஜ்யத்துக்குள்ள இளைப்பாறத்தில் இருக்கார் என்பதை நாம் உண்மையாக விசுவாசிப்போம். அல்லேலூயா. அவருக்கு ஐயா சொன்னாங்க, ஒரு வசனத்தின்படி சாட்சியை சொல்லுங்கள் அப்படின்னு முன்னறிவிப்பு சொன்னாங்க. அதனால் ஒரு வசனத்தை சொல்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1:17 சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கெல்லாம் ரோல் மாடல் யாருன்னு கேட்டோன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வைத்து போனதை தான் நம்ம என்ன செய்கிறோம், பின்பற்றவர்களாக இருக்கிறோம். அப்படி போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு ரோல் மாடல் வைத்திருப்போம். அல்லேலூயா. இப்போ ஐயாவை குறித்து எனக்கு ஒரு முன்மாதிரி இருக்கும், என்னை குறித்து அவருக்கு ஒரு முன்மாதிரி இருக்கும். இப்படி எல்லோரை குறித்தும் ஒரு முன்மாதிரியாகத்தான் நம்ம வாழ முடியும். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் மலை முத்திரை போட்டு நடத்தி கொண்டிருக்கார் என்பதை நாம் அறிவோம். அப்படி போல் ஐயா பாருங்கள், இன்பராஜ் ஐயா விசுவாசத்திற்கென்று தனியாக ஒரு பிரித்து எடுக்க, நான் எங்கள் செட்டுகளில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு நபர்னு தான் சொல்லலாம். இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு அவர் என்ன ஒரு கல்லை கூட பேர்த்து வச்சுருக்க மாட்டார். உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்பராஜ் ஐயா தான். ஆமென். அல்லது அப்படிப்பட்ட மனிதர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரிடத்துல நான் ஒரு 10 வருஷம் பழக்கம். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது இங்கே இருக்கிற ஐயா ஜெயராஜ் பாஸ்டர் அவர்கள் தான். அவரை அறிமுகப்படுத்தி வச்சது, நம்ம சுரேஷ் ஐயாவை அறிமுகப்படுத்தி வச்சது, நிறைய பேர் அவர் மூலமாக தான் நான் அறிமுகம் பண்ணேன். ஆனால் ரொம்ப ஐக்கியமாக இருந்தது அவர் கூட தான். பாருங்கள், அவர் சொல்லுவார், அவர்களை குறைவாக பேசப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. குறைவுகளை பேசி சில பேர் விசுவாசமாக பேசுவாங்க, ஆனால் அடுத்த நிமிஷம் அவிசுவாசமாகவும் பேசுவாங்க. ஆனால் இவர் விசுவாசத்தை மாத்திரம்தான் பேசுவார். அப்படி போல் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னையே ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு, இருக்கிற வரைக்கும் நன்மை செய்யவும் இறக்கவும் செய்யும் தாயே ஆண்டவர் விரும்புகிறாரு. அதிகாலையில் எந்திரிச்சு துதிக்கணும் அப்படிங்கிற அவர் சொல்லுவார். எப்போ எந்திரிக்கிறீங்களோ அதாயே அதிகாலை அப்படிம்பார். எப்போ எந்திரிக்கிறீங்களோ, எப்போ மைண்ட் படுத்து கண்ணு முழிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிகாலை, எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பார். ஊழியத்து குறித்து நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அவருடைய நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேங்கிறத சொல்லும்போதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஒரு சொல்லும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான மனிதர், குறைவுகளை பற்றி பேசாத மனிதர். இன்னொரு விஷயம், இன்றைக்கி நிறைய பேரிடத்துல கமாண்ட் இருக்குது. ஒருத்தரை குறித்து ஒரு கமாண்ட், வெளியில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்னா அவரே போய் பாட்டு வந்தீங்க, அவர் இப்படிப்பட்டவர் இருந்தாங்க, இவரே போய் பாட்டு வந்தீங்க, இவர் இப்படிப்பட்டவர் சொல்லுவாங்க. ஆனால் இன்பராஜையை பொறுத்த வரைக்கும் யாரும் என்கிட்ட எதுவும் கமாண்ட் பண்ணதே கிடையாது. அவரும் யாரையும் கமாண்ட் பண்ண மாட்டார். உண்மையை அதுதான், நான் உண்மையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர் நமக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு ரோல் மாடல் வைத்து விட்டு போனாரோ அதே மாதிரி இவரும் பாருங்கள் சில ரோல் மாடல்களை அவருடைய பழகினவர்களுக்கு, அவருடைய செய்த உடன் ஊழியர்களாக இருந்தவர்களுக்கு அவர் வைத்து விட்டு போயிருக்கார் என்பதை கோரி நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறேன் அவருக்காக. அல்லேலூயா. பொழுதும் கூட இந்த சர்ச்சு அவர் எவ்வளவோ பாடுகள் பட்டிருக்கலாம், எவ்வளவோ இதுக்காக பிரயாசப்பட்டிருக்கலாம். விசுவாசத்தினாலே இந்த சர்ச்சு பாருங்கள், இனிமேலும் பாருங்கள் அவர் என்னென்ன பிரயாசப்பட்டாருக்கலாம், பிரயாசம் போகிறான், இனிமேல் விளைச்சலாக வரப்போகுது என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றிங்க ஐயா. நல்ல சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக அருமையான பாஸ்கர் ஐயா அருமையான தேவனுடைய தாசனை குறித்து சாட்சி சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன், எனக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் பாஸ்டரையா. இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிற அன்னைக்கு பிரசிடென்ட் பண்ணுற அன்னைக்கு எல்லோரும் உட்காந்து, நானும் அன்றைக்கி தான் அவரையும் பார்த்துருக்கேன், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு கொடுத்தாங்க எல்லாரும்.
இவர்கிட்ட வந்து ஒரு சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு தட்டை கொடுக்குறாரு. ஐயா நான் பாசியா அப்படின்றாரு. சொல்லிட்டு விட்டார். அதையும் வாங்கிட்டு தான் போனார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தாழ்மையான ஒரு பாஸ்டர் ஐயா. இந்த மைக்கை பிடிக்கிறது எனக்கு தெரியாது, பேச தெரியாது. 4 பேருக்கு முன்னாடி பேச ஆண்டவருக்கு பேச தெரியாது. எல்லாத்தையும் படக்குது பாஸ்டர் ஐயா தான். இப்போ நான் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன்னா இது இன்னைக்கு வந்து அவருடைய கிருபை தான், கர்த்தருடைய கிருபை தான். இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கொடுத்தது அவர் தான். நானே என் மனைவி இங்கே ஒரு பாஸ்டர் வருவார், ஒரு சர்ச்சு கட்டுவாங்க அப்படிங்கிற சின்ன ஒரு இப்போ 20-25 நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு கொடுத்த இந்த இன்றைய கிருபை எங்களை வழி நடத்துகிற அவர். முழு ஜெபம் நடக்கணும், எல்லாத்தையும் சந்திப்பார். இந்த 40 நாள் உபவாசத்தில் ஒரு நாள் கூட தவற மாட்டார். 4 நாளுக்குள்ள ஒரு நாள் தவறி அவர் விட மாட்டார். டெய்லி வந்துடுவார். ஆளே இல்லைன்னா அவர் பாட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி போவார். எவ்வளோ பெரிய கிருபை பற்றி. அங்கேருந்து வந்து ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறதுக்கு அவ்வளோ ஆவலாக அவனை விசுவாசம் ஓடியார் வருவார். அப்படி ஒரு நல்ல ஒரு திடமுள்ள நம்முடைய பாஸ்டரையா. அவர் எங்கே போயிருக்காருன்னா நமக்குள்ளே வாழ்கிறாரு, எங்கேயும் போல அவரு கூட இருக்கிறார். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வசனம். ஏசாயா 57 நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்வார் என்பதை சிந்தித்து பார்ப்பது இல்லை என்பதை எப்படி எடுத்துப்பார். தீங்கு வராதற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்பட ஒரு நல்ல புத்திமான். நேர்மையாக நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இழப்பாகிறார்கள். எவ்வளோ பெரிய கிருபையான வார்த்தை பதியா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் எப்படி எடுத்துக்கிட்டப்போ தீங்கு வராதற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். ஓசியா பாருங்க, ஓசியா 6 பாருங்க 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இப்போ எப்படி படிச்சிருக்கோம், அவர் மறித்து 3 நாள் எழும்பும்போது தான் நம்ம 2 நாளைக்கு மேலே யார் எழும்ப பைபிள் படிக்கிறோம்ல, அவர் மறித்து 2 நாளைக்கு மேலே யாராவது எழும்புன்னு பைபிள் எழுதியிருக்கா? ஒருத்தருமே எழும்பலை, யாருமே எழும்பலை. 3ஆம் உயிர் தெழும்போது தான் எல்லாரும் எழுந்தாங்க. 20 மத்திய 27 பாருங்க, மத்திய 27 52 பாருங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரையில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருந்து அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த பிரிவித்து அநேகரும் காணப்பட்டார்கள். இப்போ நாம் எப்படி போகிறோம்? நம்ம பாஸ்டர் பருவத்தில் போய் இருக்காரு, நாமும் எழும்பி திரும்பி அவரை போய் பார்க்க போகிறோம். சந்தோஷம் தான் படணும், விளைவினப்படக்கூடாது. நாமளும் மறித்து எழுந்து எங்கே போகிறோம்? அவரை போயக்கத்தான் பாஸ்டரை பார்க்கத்தான் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையான ஒரு தெய்வ மனுஷன் நம்மளுக்கு காட்டி இந்த ஜெப வேலையை தந்தாக்க இந்த குடும்பத்தை நீங்கள் உங்களுடைய கரங்க ஒப்புக்கணும். பாஸ்டர் குடும்பத்தை உங்களுடைய கரங்க ஒப்புடுங்க. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் ஆவிக்கும் வழியில் வளர இன்னும் அந்த குடும்பத்தை எடுத்து பலப்பத்தை காத்துக்கோங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் புறமாய்க்கிற வார்த்தையின்படி இந்த குடும்பத்தை நீர் கிருபையாக தாங்கி இந்த சபையை நடத்துக்காது. அந்த சபையில் ஆதி திருச்சபை அப்போது சிற்பை எப்படி நிரம்பிச்சோ அதுபோல் சபை நிரம்பட்டும். ஆலப்பா, ஆதி திருச்சபை எப்படி நிரம்பிச்சு ஒவ்வொரு மேலே தேவனுடைய ஆவின் எப்படி இறங்கினார் அதே போல சபை நிரம்பி பலப்படட்டும். ஏசிபி நாமத்தில் இந்த கருணை தொட்டதுக்காக நன்றி. ஆவியான ஜெப வேலை தந்து ஆசீர்வதித்த தேவனுக்கு கொடான கோடிச்சம் இயேசு கிறிஸ்து நாமத்துடன் ஆமென். நன்றி ஐயா. சொன்ன சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம். அடிக்கடி பாஸ்டர் பாடக்கூடிய பாடல் நம்ம ஒருமனப்பட்டு நாம் சேர்ந்து நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே
ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா ஆஹா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை அவரை குறித்து ஒரே வசனம் சொல்ல வேண்டும் என்றால் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. நன்றி உரையாக அருமையான ஸ்டீபன் இன்பராஜ் அவர்களை அழைக்கிறோம். நன்றி உரையாக ஸ்டீபன் இன்பராஜ் அவர்கள். ஸ்டீபன் இன்பராஜ். Jesus. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ ஞாபகத்தில் வச்சு அவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறாரு. உண்மையிலேயே அங்கே நம்ம இடம் தூரமாக இருக்கிறதுனால வந்தது கொஞ்சம் எல்லாத்துக்குமே டைம் ஆயிடுச்சு. அதனால் முடிக்கிறதும் கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால ஒரு சில பேர் பசிக்குது சாப்பிட போகிறேன். நாங்கள் ஓகே. முக்கியமாக அப்பா கூட இருந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு. இனிமேலும் உங்கள் சப்போர்ட் சபைக்கு, ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு தொடர்ந்து செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. மேலே சாப்பாடு நடந்துகிட்ருக்கு, போய் சாப்பிட்டு விட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட என்றென்றுமா இருப்பதாக. ஒருமனப்பட்டு அன்பு ஸ்டீபன் இன்பராஜை வாழ்த்துவோமா? யாபேசை வாழ்த்துனது போல தேவரீர் பிள்ளையை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் இந்த பிள்ளையோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி இந்த பிள்ளையை குடும்பத்தை எல்லைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எலியாவினுடைய அதே சால்வே ஆண்டவர் எலிசா மீது விழுந்தது போல இயேசுவின் நாமத்தில் பிள்ளை ஊழியத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறாங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள
நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இருந்து தயவுசெய்து சாப்பிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.